வணக்கம். தமிழ் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. மன்னார் துறைமுக முனைய நிர்மாண பணிகளுக்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பொது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்று கலந்துரையாடல். பெண்ணின் சங்கிலியை பறித்த மர்ம நபர்கள். வெடிகுண்டுடன் கைதான வன்முறை கும்பலை சேர்ந்த நபருக்கு விளக்கமறியல். மன்னார் மடுவில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. ஆமணக்கு விதியை உண்ட சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வெற்றி. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசாங்க செய்தி தொடர்பாளர் போலீஸ் மா அதிபர் மற்றும் பல நிறுவனங்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறிப்பாக இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் மற்றும் நீர் போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழு நிர்ணயித்திருந்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அரசாங்க ஊடக பணிப்பாளர் கங்கானி கல்பனா லியானகே தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அனைத்து கிராம உத்தியோகர்களுக்கும் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடக்கம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கு இடையில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தங்காலை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் மது என நினைத்து விசக்கரசலை குடித்து உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 மீனவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கடற்தொழில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தங்காலை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட டிவோன் நேற்று மீன்பிடி படகில் இருந்து 6 மீனவர்களை இச்சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு கடலில் மிதந்து வந்த போத்தல்கள் சில இளைஞர்களுக்கு கிடைத்துள்ள நிலையில் அதனை வெளிநாட்டு மதுபானம் என நினைத்து அருந்தியுள்ளனர். இதன்போது குறித்த 6 மீனவர்களும் சுகவீனம் அடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் செய்தி அனுப்பும் இயந்திரங்கள் ஊடாக அவர்கள் அறிவித்ததாகவும் கடற்தொழில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகவர் நிலைய தொண்டர் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வடக்கின் மீளெழுச்சி திட்டங்களுக்கு ஜப்பான் துறைசார் ஒத்துழைப்புகள் பகிர்ந்து கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரிய அழிவிலிருந்து ஜப்பான் மீண்டெழுந்து வருவதற்கு காரணமாகிய மதநுட்பத்தினை வடக்கின் மீள் எழுச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துமாறு ஆளுநர் கோரியுள்ளார். வடக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தமது அமைப்பு தயாராக உள்ளது என பிரதிநிதிகள் உறுதியளித்துள்ளனர். இதற்காக ஜப்பான் நாட்டிலிருந்து துறைசார் அனுபவம் மிக்க தொண்டர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் துறைமுக முனைய நிர்மாண பணிகளுக்கான விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய மன்னார் துறைமுகத்தில் 300 மீட்டர் நீளமான முனையம் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் முதலீட்டாளர்களிடம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார். முனையத்தின் நிர்மாண பணிகளின் பின்னர் இந்தியா இலங்கைக்கு இடையில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து கப்பல் சேவைகளை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இலவாக்கப்படும் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக அறிவித்து அரசாங்கத்தினால் வர்த்தகமாடி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் தீர்மானம் தொடர்பாக வவுனியாவில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், சி வி விக்னேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், என் சிறிகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேதன், துளசி, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தைச் சேர்ந்த ஐங்கரநேசன் மற்றும் சிவில் அமைப்புகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் வீதியால் சென்ற பெண் அடைந்திருந்த சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர்கள் அறுத்து சென்றுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா கோவில்குளம் பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: வவுனியா கோவில்குளம் பகுதியில் வேதியால் சென்ற பெண்ணை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்ற இருவர் அவரது சங்கிலியை அறுத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர்.
இதன்போது ஒரு பவுன் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து இது தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வவுனியா சிதம்பரபுரம் பகுதியில் பெண்ணொருவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அவரது சங்கிலியை அறுத்து சென்றனர். எனவே பொதுமக்கள் நகைகளுடன் வீதியில் செல்லும் போது அவதானமாகவும் பின்தொடர்பவர்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடனும் செயற்பட வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை விளக்கமறியல் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வீடொன்றினில் அத்துமீறி நுழைந்த தாக்குதல் மேற்கொண்டவை, வாகனங்களுக்கு தீ வைத்தவை, நெல்லியடி பகுதியில் புடவை கடை ஒன்றுக்கு பெட்ரோல் கொண்டு வீசியவை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சொக்சு கார், மோட்டார் சைக்கிள், 2 வாள்கள் மற்றும் உள்ளூர் தயாரிப்பு வெடிகுண்டு என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபரின் வன்முறை கும்பலை சேர்ந்த மேலும் 5 சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபரை விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் முற்படுத்திய வேளை சந்தேக நபரை விளக்கமறியல் வைக்குமாறு மன்றம் உத்தரவிட்டுள்ளது. மடு பிரதேச செயலாளர் பகுதியில் உள்ள 2ஆம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 35 வயதுடைய நபர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயங்களுடன் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி தெரிவித்துள்ளன. குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் மன்னார் பெரியகவும் பிரதேசத்தில் வசித்து வரும் இளம் குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் முருகன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் பண்டி விரிச்சான் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஆமணக்கு விதியை சாப்பிட்டதால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக 8 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தட்சிணாமருதமடு பகுதியில் நேற்று பிற்பகல் இக்குழந்தைகள் ஆமணக்கு விதியை சாப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 9 வயதுடைய ஆண் குழந்தையொன்றும் 7 பெண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர்கள் மடு பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் என்பதுடன் மடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு செயல்முறை வெற்றியடைவதன் மூலம் இலங்கைக்கு சுமார் 17 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சர் அலி சப்ரி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச பிணை முறைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வெற்றியடைய செய்வதற்கு எந்நிலை உதவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2022 ஏப்ரல் 12ஆம் தேதி குறிப்பிட்ட அளவு வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த இலங்கை முடிவு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் கடனை மறுசீரமைக்குமாறு எமக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் அதற்காக லசாட் நிறுவனத்தை எமது பிரதிநிதியாகவும் சட்ட விடயங்களுக்கான கிலிபர் கான்ஸ் நிறுவனமும் நியமிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய இதுவரை இருதரப்பு கடன் வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பு வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி கடனை திருப்பிச் செலுத்தும் நிலைபெறான நாடாக மாறியுள்ளதுடன் எந்த வெற்றியின் மூலம் இலங்கைக்கு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் எனவும் நமது நாட்டுக்கு மேலும் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முழுமையான கடன் மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுவதுடன் மொத்த கடன் தொகையை மொத்த தேசிய உற்பத்தியில் 95% வரை குறைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு கடனுக்கான தற்போதைய வட்டியை மொத்த தேசிய உற்பத்தியின் 4.5% வரை குறைக்க வேண்டும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இன்று மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலிமாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஓவா மாகாணத்திலும் மம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
கிளிநொச்சி மாங்குள பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 48 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் 3 உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தில் 2 பேர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவ்வாறு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு மாங்குளத்தில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 25ஆம் தேதி நடந்த மாங்குளம் விபத்தினால் இதுவரை 4 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து திருத்த வேலை காரணமாக வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பேருந்து மீது வீதியில் பயணித்த பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளானது. விபத்து ஏற்பட்ட நாளில் 3 உயிரிழந்துள்ளதுடன் 2 சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தென் மாகாண ஆளுநரின் தேர்தல் மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள சமூக ஆலோசனை குழுக்களுக்கும் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்களின் வேட்பாளர்களையும் நியமிக்கும் பணிகளை அவர் மேற்கொண்டதன் மூலம் இந்த தேர்தல் விதிமீறல் இடம்பெற்றுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பு மூலம் தேர்தல் ஆணையத்தின் தலைவருக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட மற்றும் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதிகளால் செயற்படும் ஆளுநர்களை உள்ளடக்காமல் மாவட்ட செயலாளர்கள் அல்லது பிரதேச செயலாளர்கள் ஊடாக உத்தேச குழுக்களின் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்று பெட்ரோல் நிறைவேற்று பணிப்பாளர் ரகான் கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். 2024 ஏப்ரல் 29 அன்று ஜனாதிபதியின் செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அபிவிருத்தி மற்றும் நலம்பெற திட்டங்களை முன்னெடுக்கும் பொது தேர்தல் ஆணையகத்தின் சுற்றறிக்கைக்கு அமைவாக அரசு அதிகாரிகளால் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அதில் அரசியல் பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது. முன்மொழியப்பட்ட சமூக ஆலோசனை குழுக்களின் அரசியல்வாதிகள் நியமிக்கப்படக்கூடாது என்றும் குறித்த குழுவுக்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்த போது தெளிவான அளவுகோல் இருக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சாந்தூர் அருகே வந்துவார்பட்டியில் இன்று காலை பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். மேலும் வெடி விபத்தில் 3 அறைகள் சேதமாகியுள்ளதாகவும் சிலர் உள்ளே சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாந்தூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விபத்து குறித்து சாந்தூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் காத் நகரில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதோடு 15 தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர். வெடி விபத்தின் தாக்கத்தால் பல தொழிலாளர்கள் உட்பாகங்களை இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு தனித்தனியாக புதிய மாநகர சபை உருவாக்குவதற்கான சட்டமூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டசபையில் புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி, திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகள் அடி அண்ணாமலையில் உள்ள பகுதிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து திருவண்ணாமலை நகராட்சியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இனி வருவன உலகச் செய்திகள். நேபாளத்தில் பருவப்பெயர்ச்சி காரணமாக பெய்து வரும் கனமழை காரணமாக பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு, மின்னல் தாக்கம் என மக்கள் பல இயற்கை இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் பலியாகியுள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் நிலச்சரிவில் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனமழையினால் ஏற்படும் நிலச்சரிவுகளினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் பல லட்சம் பேர் பருவ காலத்தின் போது ஏற்படும் மழை தொடர்பான சம்பவங்களால் பாதிக்கப்படுகின்றனர் என தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தானில் நிலவி வரும் கடுமையான வெப்பம் காரணமாக கடந்த 6 நாட்களில் மாத்திரம் 568 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெப்ப அலையால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு.